முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி போக்குவரத்து துறை, சமூக நலத்துறை, வருவாய்த்துறை, மீன்வளத்துறை, கைத்தறி மற்றும் துணிநூல் துறை செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டங்கள் சென்னையில் இன்று நடைபெற்றன. போக்குவரத்து துறை அமைச்சர் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா பயண அட்டையை துரிதமாக வழங்குவது மற்றும் துறை செயல்பாடுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் போக்குவரத்து மண்டல மேலாண் இயக்குநர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சமூக நலன் மற்றும் சத்துணவுத்துறையின் ஆலோசனைக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் டாக்டர் வி. சரோஜா தலைமையில் நடைபெற்றது. துறை செயல்பாடுகளை துரிதப்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. சமூக நலன், சத்துணவுத்துறை அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். தென்மேற்கு பருவமழை தொடங்க இருப்பதையொட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்வது குறித்த ஆய்வுக் கூட்டம் வருவாய்த்துறை சார்பில் நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஆர். பி. உதயகுமார் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தென்மேற்கு பருவமழையையொட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. சமூக பாதுகாப்பு திட்டம், விலையில்லா வேட்டி சேலை வழங்குதல், பள்ளிகளில் சான்றிதழ்கள் வழங்குதல், வீட்டுமனை பட்டா வழங்குதல் உள்ளிட்ட திட்டங்களை துரிதமாக செயல்படுத்துவது குறித்த ஆலோசனைகளும் மேற்கொள்ளப்பட்டன. மீன்வளத்துறை அமைச்சர் திரு டி. ஜெயக்குமார் தலைமையில் துறை செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. மீன்பிடிக்கும் போது மீனவர்களின் பாதுகாப்பினை உறுதி செய்வதற்காக தடையற்ற தொலைத்தொடர்பு கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துதல் மற்றும் வாழ்வாதாரத்திற்கான திட்டங்களை செயல்படுத்திடவும் உலக வங்கியின் நிதி உதவியுடன் 101 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட்டு வரும் FIMSUL திட்டம் குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் கால்நடை பராமரிப்பு, பால்வளம் மற்றும் மீன்வளத்துறை செயலாளர் திரு விஜயகுமார், மீன்வளத்துறை ஆணையர் டாக்டர் பிரா ராஜேஷ் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதனிடையே கைத்தறி மற்றும் துணிநூல் துறை செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் திரு OS மணியன் தலைமையில் நடைபெற்றது. நெசவாளர்கள் சங்க கூட்டுறவு செயல்பாடுகள், பள்ளி மாணாக்கர்களுக்கு வழங்கப்படும் விலையில்லா சீருடை உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டது. கைத்தறி, கைத்திறன், துணிநூல் மற்றும் கதர்துறை முதன்மை செயலாளர் திரு ஹர்மந்தர் சிங் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.